அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் சுப்பிரமணியம். நான் ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் மேனேஜராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சிங்க. நான் வந்து குடியிருக்கிறது நாமக்கலுங்க. தோட்டம் இருக்கிறது கரூர் மாவட்டம் வேட்டமங்கலம் கிராமம் நொய்யில் பக்கத்தில் இருக்குங்க. 50 கிலோமீட்டருங்க. என்ன இருப்பிடத்துக்கும் தோட்டத்துக்கும் 50 கிலோமீட்டருங்க. இந்த தோட்டம் வாங்கி 30 வருஷம் ஆகிடுச்சிங்க. தோட்டத்தெல்லாம் குத்தகைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஆள் பற்றாக்குறை, உறவு விலையெல்லாம் அதிகமாக விட்டதுனால எங்களால் விவசாயம் பண்ண முடியல, குத்தகை விட்டு நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து இந்த தோட்டத்தை நான் என்னுடைய நேர்மையடி மேற்பார்வையில் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் தென்னை மரம் பயிர் பண்ணியிருக்குங்க. தோட்டம் இது வந்து 3 இடத்துல இருக்குங்க. 3 ஏக்கர் ஒரு இடத்துல, இன்னொரு 3 ஏக்கர் ஒரு இடத்துல இருக்குது. 2 வருஷம் வந்து இந்த மாதிரி டிப்ரிகேஷனில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆள் மூலம் ஆள் திருப்பி வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆள் பற்றாக்குறை ஒன்று. 2வது ஆட்கள் வந்து சரியான முறையில் நீர் பாய்ச்சறது இல்லைங்க. தேவையான அளவுக்கு ஒவ்வொரு மரத்துக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நீர் விடுறது இல்லைங்க. சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு 1 மணி நேரம் விட வேண்டிய வாழ்வுக்கு 1/2 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் எனக்கு மரம்லாம் ரொம்ப வாட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது நான் யூடியூப் மூலமாக நயகராவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்க. 3 இடத்துக்கும் கண்ட்ரோலர் போட்டுங்க. ஒயர்லெஸ் மூலமாக 3 தோட்டத்துக்கும் தண்ணி பாயிற மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வேலை செஞ்சு வால்வு கனெக்ஷன், பைப் கனெக்ஷன் எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. நல்லா ஒர்க் பண்ணுதுங்க. நான் போட்டு இப்போ கிட்டத்தட்ட 14 மாதம் ஆச்சுங்க. இதுவரையிலும் எனக்கு எந்த விதமான தொழில்நுட்ப பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. தேவையான அளவு தண்ணி கொடுக்க முடியறதுனால மரங்கள் காப்பு நல்லா இருக்குங்க. முன்னாடி இருந்த பெரிய மரங்களும் இப்போ நல்லா காய்க்குதுங்க. சின்ன கன்று வச்சு 3.5 வருஷம் ஆகுதுக்கு இப்போ எல்லாமே காப்புக்கு வந்துடுச்சுங்க. நல்லா இருக்குங்க காப்புக்கு. கிணறு, பம்ப் செட்டு, மோட்டார் கனெக்ஷன் ஒரு இடத்துலையும், மற்ற இதெல்லாம் இன்னும் 2 இடத்துலையும் இருக்குங்க. கிணத்துக்கிட்ட இருந்து மற்ற 2 தோட்டத்துக்கும் வால்வெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒயர்லெஸ் மூலமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு. இது இல்லைன்னா அந்த ஒயர் போட்டு கொண்டுட்டு வர முடியாது. நடுவில் பஞ்சாயத்து ரோடு இருக்கிறதுனால கரண்ட் சப்ளை வந்து நான் கிணத்துலேருந்து கொண்டுட்டு வர முடியாதுங்க. அதனால் ஒயர்லெஸ் மூலமாக எனக்கு நீர் பாய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த தோட்டத்தில் வந்து தாங்க எல்லா தோட்டத்துக்குமே நம்ம மெயின் கிணறு இங்கே தான் இருக்குங்க. மோட்டார் சர்வீஸ் இங்கே தான் இருக்குது. ஆட்டோமேஷனுடைய மெயின் கண்ட்ரோல் யூனிட்ஸ் பூரா இந்த தோட்டத்தில் இருக்குங்க. இதில் ஒரு 110 தென்னை மரம் இருக்குங்க. இதுக்கு 2 வால்வு கண்ட்ரோல் இருக்குங்க. இங்கே மெயின் யூனிட்ல இருந்து தான் மற்ற தோட்டத்தில் இருக்கிற 14 வால்வுக்கும் ஒயர்லெஸ் மூலமாக கட்டளைகள் பிறப்பித்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்குங்க. இது வந்து மெயின் கண்ட்ரோலருங்க. இது வந்து நயகரனுடைய மெயின் கண்ட்ரோல் யூனிட்டுங்க. இது வந்து வால்வு கண்ட்ரோல் யூனிட்டு. இது வந்து ஒயர்லெஸ் ரிப்பீட்டருங்க. இங்கேருந்து கமாண்டு போய் தான் மற்ற 14 வால்வுக்கும் ஓப்பனிங், க்ளோசிங் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் இங்கிருந்து தான் போகுதுங்க. இந்த கண்ட்ரோலர் வந்து இங்கே கிணத்துக்கிட்டே இருக்கிற 2 ஏக்கருக்கு உள்ள வால்வெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இது வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் யூனிட்டுங்க. லைனில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி இப்போ பைப் லைன் உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருக்காங்க. 4 kgக்கு மேலே ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து கிணத்துக்கும் இந்த இதுக்கும் வந்து ஒரு 400 மீட்டர் இருக்குங்க. இடையில வந்து பஞ்சாயத்து ரோடு இருக்குது. கிணத்துக்கிட்ட இருந்து எனக்கு டைரெக்டாக ஒயர்லாம் கொண்டுட்டு வந்து வால்வுக்கு போட முடியாது. அதனால் இந்த கண்ட்ரோல் போர்டுக்கு அங்கேருந்து ஒயர்லெஸ் ரிப்பீட்டர் வச்சு இங்கே வந்து 14 வால்வுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஏக்கருக்கு 14 வால்வு இந்த போர்டிலேருந்து ஆப்ரேட் ஆகுதுங்க. இந்த கண்ட்ரோலர் வந்து 8 வால்வுக்கு கண்ட்ரோல் பண்ணுதுங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து 6 வால்வு கண்ட்ரோல் பண்ணுதுங்க. மொத்தம் இந்த போர்டில் வந்து 14 வால்வு கண்ட்ரோல் பண்ணுறோம். கீழே இருக்கிற கண்ட்ரோலர் வந்து இது ஒயர்லெஸ் ரிப்பீட்டர். அங்கே கிணத்துக்கிட்ட இருந்து எனக்கு வர ஒயர்லெஸ் கம்பெனி பூரா இங்கே வந்து தான் வால்வு பூரா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆண்டனா வந்து மேலே இருக்குங்க. 2 ஆண்டனா இருக்குது. இங்கேருந்து போகிற ஆண்டனா ஒன்று, அங்கேருந்து வரது ஒரு ஆண்டனா. இது என்னுடைய 3வது தோட்டங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து 6 வால்வு இருக்குங்க. கிணத்துக்கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் யூனிட்லேருந்து ஒயர்லெஸ் மூலமாக கண்ட்ரோல் வந்து இதில் 6 வால்வுக்கும் தண்ணி பாயுதுங்க. அந்த டைம் ஆனவுடனே மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி 8 வால்வுக்கும் தண்ணி பாய்ஞ்சி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்குங்க. அடுத்த நாள் மற்ற 8 வால்வுக்கும் ஓப்பன் ஆகி தண்ணி பாய்ஞ்சிட்டு மோட்டர் ஆஃப் ஆகிக்குங்க. நடுவில் கரண்ட்டு கட் ஆனாலும் அந்த இடத்துல மோட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் கரண்ட்டு வந்த பின்னாடி கண்ட்ரோலர் மோட்டர் ஆன் பண்ணி எந்த வால்வுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது பாய்ச்சின அப்புறம் தான் அடுத்த வால்வுக்கு போகுதுங்க. நம்ம வந்து நீர் பாசனத்தை பற்றி நினைக்கவே வேண்டியது இல்லைங்க. மோட்டர் ஒர்க் பண்ணுதா, தண்ணி பாயுதா இல்லையா, நான் எங்கேருந்து வேணாலும் மானிட்டர் பண்ணிக்க முடியுது. ஃபோன் மூலமாக என்னால் அதை கண்காணிக்க முடியுது. கரண்ட் இருக்கா இல்லையா, மோட்டர் ஓடுதா இல்லையா, தண்ணி எந்த வால்வுக்கு போயிருக்கு, எல்லாமே என்னால் ஃபோனில் இருக்குன்னா உள்ளங்கையிலே என்னால் பார்த்துக்க முடியுதுங்க. நயகரம் மூலமாக ஆட்டோமேட்டிக் வால்வு கண்ட்ரோல் போட்ட பின்னாடி போட்டு 14 மாதம் ஆச்சுங்க. இதுவரையிலும் எனக்கு ஒரே ஒரு முறை மட்டும் தூசு அடைச்சதுனால ஒரு வால்வில் வந்து வால்வு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தது. அதுவும் வந்து சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் மற்ற இதுக்கும் ஃபோன் மூலமாக எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்க சர்வீஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நயகராவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.